விவர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து தேர்தல் நெருங்குற இந்த டயத்துல தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற இந்த டயத்துல நடைபெற அந்த ஒரு மாபெரும் கருத்து கேட்பு கூட்டம். அது கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் இவங்களெல்லாம் வச்சு ஆல்ரெடி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஒரு அறிக்கை கூட கொடுத்திருப்பாரு. அதாவது மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கிற நிர்வாகிகள், அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் இருக்கிற அவ்வளோ நிர்வாகிகளுமே வந்து ஒரு மண்டலம் வாரியா வந்து பிரிச்சு அவங்களுக்கான வேலைகளை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு மாவட்டமா தேர்ந்தெடுத்து வேலை பார்க்கணும். அந்த தேர்தல் தயாரிப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, தேர்தல் அறிக்கை குழு. அவங்க வந்து இவங்களோட கேட்டாதான் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்ன குறை இருக்கு அப்படின்ற விவரம் தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சென்னையை தேர்ந்தெடுத்து முதலிடமே சென்னையில விக்டோரியா OMCA விக்டோரியா சென்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கூட சொல்லியிருப்பாங்க ஜனவரி 26ல இருந்து சுற்றுப்பயணம் அப்படின்றது இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கை குழு வந்து ஒவ்வொரு மாவட்டமா போய் சுற்றுப்பயணம் பண்ணி அங்க இருக்கிற மக்களோட குறைகளை கேட்டறிந்து இது வந்து தமிழக மக்களே வந்து எங்களுக்கு இருக்கிற குறைகள்லாம் சொல்லி தயாரிக்க போற முதல் தேர்தல் அறிக்கை, இது மக்களுக்கான அறிக்கைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த ஒரு கூட்டம் நடைபெற இருக்கு. 4 மணி அளவில் அங்கே வந்து கூட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக அந்த நிர்வாகிகள் எல்லாருக்குமே மெசேஜ் ஒரேடா போயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஆப்சென்ட் இல்லாமல் பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில் நடக்குது அப்படின்றதுனால எல்லாருமே வந்துட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் இந்த தாவைகள் இணைஞ்சிருப்பாங்க. இதில் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே வந்தாச்சு. மீட்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து கருத்து கேட்டு என்ன பிரச்சனை, எந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற அளவுலாம் கூட்டம் ஒரு பக்கம் போகுது. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி பிரச்சனை தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வந்து சுற்றி அடிக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் என்ன பாமக ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் இழுபறியில போயிட்டு இருக்காரு. நம்ம தேமுதிகவை சொல்லவே வேணாம். அவங்க ஆல்ரெடி வந்து திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக சைட்ல இல்லைன்ட்டாங்க. வெட்டி எங்க வெயிட்டா கிடைக்குதோ அங்க போலாம் அந்நியார் முடிவு பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இருந்தா கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவோட தொண்டர்கள் 70% சொல்றாங்க. நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப நிறைய தொண்டர்கள் வந்து திமுக சைட்ல போங்க, அந்நியார் அவர்களுக்கு திமுகவில் நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, கேப்டன் அவர்களை ரொம்ப மோசமா ஆபாசமா விமர்சிச்ச ஒரு கட்சி திமுகவா இருக்கும்போது எப்படிங்க அது நல்லா இருக்குமா அங்க போய் சேரும்போது அப்படி, அதாவது யாரை எதிர்க்கிறதுக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சாரோ அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களே போய் எதிர்த்தீங்கன்னா எப்படிங்க கூட்டு சேர்ந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும். இது வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கான ஒரு இதே இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அதாவது அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகி போகும். திமுகவும் தேமுதிகவும் இணைஞ்சிச்சுன்னா சரி ஓகே. இன்னொரு பிரச்சனை, இப்போ டிவிகேவோட டிடிவி தினகரன், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா OPS, நம்ம இந்த மாதிரிலாம் சேர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து EPS டயர்னைக்கு அவர்களுக்கு எப்படியோ வந்து தெரிஞ்சு போச்சு போல. அதனாலதான் டிடிவி தினகரன்ட்ட பெரும் தொகையோ இல்ல சீட்டோ அது என்ன சொல்றதுன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா எனக்கே சீட்டு வேணான்ட்டாப்ல. இதெல்லாம் யோசிக்கும் போது ரைட்டு ஏதோ நடந்திருக்கு, பேச்சுவார்த்தை போயிருக்கு. நீட்டா வந்து NDA கூட்டணிக்கு டிடிவி தினகரனை EPS அவர்கள் வலை போட்டு இழுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப இன்னைக்கு டிவிகேல இருந்து ஒவ்வொரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் வெளியில கசியுது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு கண்டிப்பா தலைவர் விஜய் அவர்கள் யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது இன்னைக்கு பாமக ராமதாஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு ஏகப்பட்ட இடங்கள்ல சொல்லியிருந்தா கூட தமிழக வெற்றி கழக சைட்ல இருந்து என்ன நியூஸ் வருது அப்படின்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல. அதாவது துணை பொதுச் செயலாளராக இருக்கிற நம்ம ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாவே சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இன்னும் 2 நாட்களில நல்ல நியூஸ் வரும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் செய்தி தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் வந்து வதந்திகளை பரப்ப வேண்டாம். நாங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாமகவோட அருள் ஜோதி அவர் MLA அவர் வந்து ஒத்துட்டு இருப்பாரு. நாங்க பேசுறோம், எங்க ஒரு கட்சின்னு இருந்தா 4 பேரோட பேச்சுவார்த்தை போதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க டிவிகே சைட்ல இன்னும் பொறுங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தோடனே நாங்களே அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டிவிகே அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருமோ அப்படின்னு எல்லாருமே ஒரு பக்கம் பெரும் எதிர்பார்ப்புல தான் இருந்துச்சு. டிஎம்கே பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ்க்கு வந்து 25 MLA சீட்டும் ஒரே ஒரு MP சீட்டும் கொடுத்திருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து காங்கிரஸ் சார்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டிஎம்கேல. ஆனால் இப்போ வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி சைடில் வந்து எங்களுக்கு 35 சீட்டு வேணும், கண்டிப்பா 2 MP சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது 38 சீட்டு வரைக்கும் எதிர்பார்த்த இடத்துல 35வது கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி டிஎம்கே சைடில் கேட்குறாங்க. ஆனால் டிஎம்கே அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அது MLA-வா இருந்தாலும் சரி, திமுகவோட சில உறுப்பினர்கள் நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் இப்போ அதிகமாக காங்கிரஸை விமர்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நியூஸ்லையும் பார்க்கலாம். கூட்டணி தர்மத்தை மீறி அவங்க நடக்கிறதுன்றது இன்னைக்கு செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அதாவது எப்படி வந்து ஒரு இருக்கிற ஒரு கட்சியை எந்த அளவுக்கு விமர்சிக்க கூடாதோ, ஏன்னா பூத் கமிட்டி அளவுக்கு இறங்கி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னும் போது யோசிச்சு பார்க்கணும். என்னடா அது காங்கிரஸ்க்கு பூத் கமிட்டிக்கு ஆளே இல்லை, அப்படி இருக்கும்போது உங்களை எல்லாம் மதிச்சு நாங்க கூட்டணி வச்சிருக்கோமே, இதுவே உங்களுக்கு பெரிய விஷயம்ன்ற அளவுக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது என்னடா கூட்டணி ஒருவேளை முறிவா இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்லாம் தோணுது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவிகேவோட கட்சி தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரோட அப்பா வந்து ஒரு காங்கிரஸ் நிர்வாகியோட திருமண இல்லத்துக்கு போயிருக்காரு. திருமண இல்லத்துல இருந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அழிஞ்சிட்டு வர சூழ்நிலை தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க கூட சேராத இடத்துல போய் இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிட்டீங்க. இன்னியாவது நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல வந்து நீங்க கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா பரமசிவன் கழுத்துல இருக்கும் பாம்பு மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்கலாம். காங்கிரஸ் வந்து மெல்ல அழியிற சூழல் காப்பாற்றப்படும். உங்களுக்கு
உங்கள் கட்சி தமிழகத்தில் அந்த மீண்டு எழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா முழுவதும், ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதை எஸ்ஐசி அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. காங்கிரஸோட அந்த பழைய நிலைமை மீண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லது, தமிழக வெற்றி கழகத்தோட நீங்கள் வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே அறிவிப்பாக கொடுத்துருப்பாப்ல. ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு பாருங்க திமுக சைடில் பயந்துட்டாங்களா, இல்லை ஒருவேளை ராகுல் அவர்கள் திடீர்னு கிளம்பி போயிருவாப்ல போல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ராகுலும் விஜய் அவர்களும் நல்ல நெருங்கிய நண்பர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். ட்விட்டில் கூட அந்த ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும், சிபிஐ விஷயத்தில், கரூர் விஷயத்தில், எல்லா விஷயத்துலையுமே தன்னோட குரலை வந்து விஜய் அவர்களுக்கு ராகுல் கொடுத்துட்டே இருக்காப்ல. அப்படின் போது ஒருவேளை இருக்குமோ, கிளம்பிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிட்டாப்ல, உடனே கனிமொழி அவர்களை டெல்லிக்கு போ, உடனடியாக கிளம்பி போய் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. நம்ம கலைஞர் ஐயா இருந்தப்ப எப்படி மகளுக்கு, அதாவது தன்னோட கட்சிக்காக தன்னோட மகளை வந்து தூது அனுப்பி பயங்கரமாக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பாப்ல. ஏன் தன்னோட மகளை ஒரு வருஷம் ஜெயிலுக்கே அனுப்பின தந்தை அப்படின்னே சொல்லலாம், தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக. அதே வேலையில தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு. தன்னோட பதவியையும் தன்னோட அந்த தமிழ்நாட்டோட அந்த சிஎம் அப்படின்ற பொறுப்பையும் தக்க வச்சுக்கிறதுக்காக தன்னோட தூதுவரா இன்னைக்கு கனிமொழி அவர்களை வந்து டெல்லிக்கு அனுப்பி கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு என்னென்ன பரிமாறும் அப்படின்லாம் தெரியல. பணம், எம்பி சீட்டு, தொகுதி, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வச்சு பேசுறது நமக்கு எப்படி தெரியும்? இனி பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் பயங்கரமாக என்னமோ பக்கத்திலே இருந்து விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை. இதுல நம்ம உறுத்து பார்க்க வேண்டியது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா திமுகவும் காங்கிரஸும் பிரிய மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சொல்லலாம், இந்த 26ல நடக்க போற சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது காங்கிரஸ்க்கு ஒரு சின்ன கிள்ளுக்கிற மாதிரி தான். இது 25 எம்பி சீட்டு அப்படின்றதே இன்னைக்கு காங்கிரஸ்க்கு அதிகம். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து செத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸும் டிஎம்கேவும் பிரிவாங்களா அப்படிங்கிட்ட வாய்ப்பே கிடையாதுங்க. இதெல்லாம் எப்படி சொல்றது, ஒரு கண்கட்டி வித்த மாதிரி. இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கண்ணில் முழிச்சிருக்கும் போதே முடிய தோண்டி எடுத்துட்டு போவாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு திமுகவோட 40 எம்பி சீட்டு அப்படின்ற இடத்துல 29 வரைக்கும் சப்போர்ட்டுக்கு தேவை அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற 40 எம்பி. காங்கிரஸ் வந்து தன்னோட குரலை உயர்த்தி பாராளுமன்றத்தில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு திமுக சப்போர்ட் இல்லாமல் முடியவே முடியாது. அப்படின்னும் போது 29ல் வர்ற அந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வேணா இவங்களோட கூட்டணி உடையும் அப்படின்றத அரசியல் பார்வையாக பார்க்க வேண்டியது. இன்னும் நம்ம வந்து சொல்லலாம், இன்னைக்கு போயிடுவாங்க, இன்னைக்கு வந்து டிவிக்கோட போய் காங்கிரஸ் சேர்ந்துருவாங்க, அதெல்லாம் தொகுதி எடுத்துடலாம், ஜெயித்தரலாம், விஜய் அவர்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு, மாசு இருக்கு, எல்லாம் உண்மை. ஆனால் காங்கிரஸ்க்கு ஒன்றுமே இல்லையே. நீங்கள் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க யாருமே வந்து திமுக கூட இல்லை, ஆல்ரெடி காங்கிரஸ் இருக்கிறனால. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிவிக்கோட போய் சேருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவிக்கு பலவீனம் தான். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் மேலே அவ்வளோ பெரிய அலிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க, இன்னைக்கு தமிழ் ஈழத்துக்காக பேசுகிறவங்க, தமிழர்களுக்காக பேசுறவங்கன்ற ஒரு இடத்துல வரும்போது காங்கிரஸ் மேல அந்த ஒரு பார்வை இருக்கு. ரெண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு இந்திய பிரதமரா கொண்ட ஒரு இயக்கம் தானங்க தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது கூட ஒரு பக்கம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா கூட இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒரு இடத்துல தமிழ் தேசியம் அளிக்கப்படுது அப்படின்றதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பா மைனஸா போயிடும். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் என்டிஏவோட கூட்டணி வச்சா கூட எல்லாருமே ஏத்துக்குவாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா தமிழக இது இந்திய பிரதமர் அவர்கள் வந்து கண்டிப்பா இந்தியாவை நல்லபடியா ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. நாளைக்கு விஜய் அவர்களை முதல்வரா ஆனதுக்கு அப்புறமும் கூட தமிழ்நாட்டோட நிதியை வந்து இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தான் விடுவிக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் மத்திய சர்க்கார்ட்ட போய் தான் நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது மத்திய அரசை எதிர்த்து இன்னைக்கு யாரா இருந்தாலும் நம்ம வேணா வாய்க்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா மத்திய அரசை எதிர்த்து இன்னைக்கு தமிழகமும் சரி, எந்த ஒரு மாநிலமும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது சூழ்நிலை. இன்னைக்கு வந்து நம்ம பேசுகிற பேச்சுக்கு வந்து இன்றைக்கி காங்கிரஸ் வந்து டிவிக்கு போயிடும் அப்படின்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. திமுக விட்டு அவங்க பிரிய மாட்டாங்க. இதுதான் வந்து உண்மை. இன்றைக்கி போய் பேச்சுவார்த்தையும் உறுதி பண்ணப்பட்டு கண்டிப்பாக பாருங்கள் சீக்கிரம் நியூஸ் வந்துடும். கனிமொழியக்கா நீட்டாக பேசி முடிச்சுட்டு தொகுதி பங்கீடு மட்டும்தாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஊர்பட்ட நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக கிட்ட இருந்து அதிக தொகுதியை கேட்கறதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி ஒரு கண்கட்டி வித்தையை மாதிரி நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாத்து வேலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா திமுக சைட்லேருந்து நாங்கள் வேற பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயமுறுத்துறதுக்காகி 2-3 தொகுதி எக்ஸ்ட்ரா வேணா கேட்கறது வேணா அந்த வேலை நடக்கலாம். ஆனால் திமுக கிட்ட அது பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிகேவும் டிஎம்கேவும் தான் எடுத்துக்கலாமே தவிர காங்கிரஸ் வந்து எந்த பக்கம் இருந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துறாது. அதுதான் வந்து உண்மை. இது நம்மளுக்கு பெரிய விஷயமும் கிடையாது. இன்னைக்கு எஸ்எஸ்சி அவர்கள் இறங்கி நின்று காங்கிரஸ்க்காக பேச வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு விஜய் அவர்கள் வந்து தனியாக நின்றுட்டாலே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 90% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்பவே இருக்கு அப்படின்றனால நம்மளுக்கு கூட்டணி பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட கட்சி பிஎம்கே வந்து இந்த பக்கம் சேருது அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அவங்களோட கட்சி வந்து விசில் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆல்ரெடி அன்புமணி மாங்காய் எடுத்துட்டு போயிட்டாப்ல. மாங்காய்க்கு வந்து இன்னும் அடுத்த பிரச்சனைகள்லாம் வரும். தேர்தல் ஆணைய விதி வந்ததுக்கப்புறம் அந்த மாங்காய் பிரச்சனை பெருசா வெடிக்கும் பாருங்க. கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்ற ஒவ்வொன்றுமே வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். 26ல் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.